உறவுகள் மிக முக்கியம். அதை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்காம விட்டுட்டோம். ஆசை ஆசையாய் இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே. ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, குழந்தை இருக்கு, அவங்களோட அண்ணன் தம்பி யாரோ இருக்காங்க, பேரண்ட்ஸ் இறந்து போயிடுறாங்க, ஒரு சொத்து பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க அந்த குழந்தைகிட்ட ஆரம்பத்திலேயே சொல்றாங்க, உங்க சித்தப்பா சொத்து எழுதி தரல, உங்க பெரியப்பா தரல, அது இதுன்னு சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிடுறாங்க. நான் என்ன சொல்றேன், அந்த சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. நம்ம பாதி வயசுல தான் நம்ம ஒரு 25லேருந்து 30 வயசுல தான் கல்யாணம் பண்றோம். அப்பதான் நம்ம ஸ்பௌஸ் வர்றாங்க, அவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நம்ம குழந்தைங்க வர்றாங்க. ஆனா நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்மளோட பயணிக்கிறது நம்மளோட சிப்ளிங்ஸ் தான். அவங்களுக்கு தான் நம்ம சின்ன பிள்ளையில என்ன சேட்டையெல்லாம் பண்ணியிருக்கோம், பெரியவளாகும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வாழ்க்கையை நம்ம எப்படி ஸ்டடி பண்ணியிருக்கோம், நம்மளோட ஹோல் ஹிஸ்ட்ரி புக்கே அவங்க கையில் வச்சுருப்பாங்க. உங்கள் அண்ணன் வீட்டுக்கு பக்கத்துலேயே இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கிட்டு நீங்கள் எங்கள் வீடு கட்டிட்டு அங்கேயா போய் இருக்க போகிறீங்க, நீங்கள் இருக்கிறது மெட்ராஸில், அவங்க இருக்கிறது வேறு ஏதோ ஒரு ஊர்லன்னு வச்சுக்கோங்க. அதை வாங்கி இப்போ என்ன பண்ணீங்க, எப்போயாவது உங்கள் புள்ள குட்டியோ பேரம்பேத்தியோ விற்கணும், அதுக்கு இப்போ நீங்கள் உங்கள் அண்ணன் தம்பியோட சண்டை போடுறீங்க இல்லை? Does it make sense when you break it open into simple terms? There is a problem between me and my brother. It is okay. That is set aside. You guys have a proper relationship with your uncle. You guys have a proper relationship with your auntie. உங்கள் அத்தை வீட்டுக்கு போகணுமா போ, உங்கள் சித்தப்பா வீட்டுக்கு போகணுமா போ, உங்கள் மாமா வீட்டுக்கு போகணுமா போ. திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. ஹாய் குமுதம் வியூவர்ஸ், டுடே வி ஹாவ் அ வண்டர்ஃபுல் கெஸ்ட் அப்படின்னு சொல்கிறதையும் தாண்டி ஒரு ஏஞ்சல் அப்படின்னே சொல்லலாம். ஏஞ்சல் ஜானகி மாயா அவங்க தான் இன்றைக்கி வந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பேச போகிறோம். அங்கே அவங்க நம்ம ஒரு வார்மான வெல்கம் கொடுத்துடலாம். ஹாய் மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எஸ், நான் சொன்ன ரொம்பவே நல்லா இருக்கேன் மேம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் இப்போ ஒரு கெஸ்ட், அதையும் தாண்டி நீங்கள் எங்களுக்கு ஏஞ்சலாக தெரியுறீங்க. ஸோ ரீசன் ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரீசன்ட் டேஸில் சடனாக எங்கேருந்தப்போ வந்தாங்க இந்த தேவதை, நம்ம லைஃபுக்கு என்ன வேணுமோ, நம்ம எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அது அப்படியே சொல்கிறாங்களே. லைக் இது நீங்கள் அதை எப்படி சொல்கிறீங்க, எதுக்காக சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் எங்களுக்கு அது என்ன தோணுது அப்படின்னா, நம்ம அம்மா நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட பேசுகிறாங்க. நமக்கு லைஃபுக்கு குழந்தைக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக அம்மா பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு உங்களோட ஒவ்வொரு வேர்ட்ஸும் இருக்குது. தேங்க்யூ. அதுக்கு நாங்கள் தான் ஆக்சுவலாக தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த வேர்ட்ஸ்க்கு ரொம்பவே தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இந்த மாதிரி அதை நினைக்கிறோம். ஸோ ஒரு அம்மா குழந்தைக்கு சொல்கிற மாதிரி நினைக்கிறோம். நீங்கள் ஆக்சுவலாக இப்படி பேசுகிறதுக்கான ரீசன் என்ன? ஓகே, வாழ்க்கை நிறைய அனுபவங்கள் கொடுக்கும். நம்ம எல்லாரும் வாழ்க்கை அப்படியே ஹாப்பியாக இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், நம்ம நினச்ச கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு தாட் ப்ராசஸை நம்ம வச்சுருக்கோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒருத்தர் கூட இந்த உலகத்தில் பிறந்து இத்தனை வருஷத்தில் அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணவே முடியாது. வாழ்க்கை உங்களை மேலே போடும், கீழே தூக்கி போடும், கீழே தூக்கி போடும், இன்னும் கொஞ்சம் கீழே தூக்கி போடும், அப்புறம் திடீர்னு மேலே தூக்கி விடும். எந்த நேரத்துலையும் தன்னை இழக்காமல் அந்த வாழ்க்கையை நிதானமாக கொண்டு போகிறதுக்கு நம்மளுக்கு தெரியணும். ஸோ வாட் எவர் கம்ஸ் அஸ் வேவ்ஸ், யூ ஸ்டாண்ட் அஸ் த பில்லர் ஆன் த மிடில். நீங்களாக இருக்கிற வரைக்கும் தான் அது எதுவுமே உங்களுக்கு தாக்கம் கொடுக்காது. ஸோ இது நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், என் கூட இருக்கிற எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். But I don't know, suddenly someone asked me to talk and I spoke from my heart. I think it touched a lot of people and I am very grateful that people took me seriously and அவங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை இப்படி சொல்கிறாங்களே, இப்படியும் செய்யலாமோ அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் கொடுக்குறது தான் என்னோட வேலை. இப்படி செய்யுங்கன்னு அட்வைஸ் பண்ணுறது என்னோட வேலை கிடையாது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் த்ரோயிங். நாங்கள்லாம் வாழ்க்கையில் நிறைய பட்டுட்டோம், மேலே கீழே உருண்டு பிறண்டு எல்லாம் பண்ணி வந்துட்டோம். நீங்கள் இப்போ தாண்டா ஓட ஆரம்பிச்சிருக்கீங்க, ஓடும்போது விழுவீங்க, விழுந்தா பரவாயில்ல எழுந்துச்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் உங்களுக்கு வேணும். அப்படி எல்லாருக்கும் அந்த ஆள் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. அதனால் நீங்கள் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன். யுவர் ஃபர்ஸ்ட் லவ் இஸ் ஆல்வேஸ் யுவர் செல்ஃப்.
உங்கள நீங்க சொல்லிட்டு எழுந்து எழுந்து வரணுன்றது தான் என்னோட ஆசை. திஸ் இஸ் ஃபார் எவ்ரிஒன் யுனிவர்சலி. யாரு பார்க்குறாங்க, யாரு பார்க்கலையோ எல்லாருக்கும் கடவுள் அந்த தன்னம்பிக்கையும், தைரியமும் குடுத்தா தே வில் கெட் அப் ஆன் தேர் ஓன். சம்டைம்ஸ் வெளியில எதிர்பார்க்கிறத விட நம்மளே அத வளர்த்துக்கலான்றதே என்னோட தாட். வாவ்! நைஸ் மேம். அண்ட் தென் வந்து நம்ம லைஃப்ல வந்து நம்ம நெறைய ஆண்கள வந்து சந்திப்போம். ம். ஒவ்வொரு பீரியட்லயும் வந்து ம். ஒரு சில ஆண்கள வந்து நம்ம சந்திப்போம். அவங்களுக்குன்னு ஒரு தனி பேரும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ப ஒரு விமனா, ம். ஒரு பொண்ணா லைஃப்ல சந்திக்கிற ஆண்லாம் உங்க பார்வையில எப்படி அப்படின்னு பார்க்கலாமா? ம். ஓகே. மோரோவர் நம்ப ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ற ஆண் வந்து அப்பா. ம். ஸோ உங்க பார்வையில அப்பான்னா? அப்பான்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பெர்சன். நான் பண்ணுறதெல்லாம் வேலையே கிடையாது. என்னை மாதிரி 1000 மடங்கு அதிகமாக வேலை செஞ்சுருக்காங்க. மிகவும் ஒரு சாதாரணமான குடும்பத்தில் பிறந்து 7 பேர் அண்ணன், தங்கச்சி, தம்பி, தங்கச்சி எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு, எங்கள் 2 பேரையும் படிக்க வச்சு, அவங்க வந்து பிஎஸ்சி ஃபஸ்ட் இயரோ ஏதோ தான் படிச்சிருந்தாங்க. அப்போ குவிட் பண்ணிட்டாங்க ஃபேமிலி சுச்சுவேஷனில். பட் எங்கள் 2 பேருக்கும் ஒரு படிப்பை எப்படியோ சாதிச்சு படிப்பு கொடுத்து நாங்கள் மேலே வளர்றத பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட மனுஷன் வந்து அப்பா. ஐ திங்க் ஒவ்வொரு அப்பாவுக்கும் எவ்வளவு சொத்து, சுகம் எவ்வளோ இருந்தாலும் தன் பிள்ளை தன்னை விட ஒரு படி மேலே வளரணுன்ற எண்ணம் வந்து எல்லா அப்பாக்களுக்கும் உண்டு. அது உங்களுக்கு வேணா அவங்க சொல்கிற விதம் கடுமையாக தெரியலாம், கோவமாக தெரியலாம், ஒரு ஆதங்கமாக தெரியலாம். ஆனால் எல்லா அப்பாவும் ஓடுறதே ஒரே ஒரு ரீசனுக்கு தான். நம்ம பிள்ளைங்களை நம்மளை விட ஒரு கை அதிகமாக தூக்கி விட்டு போகணும்னு. There is nothing that you are going to carry with you. You are going to leave your legacy with your children. So they want to do that. I think அப்பான்னு ஆயிட்டாலே எல்லாருக்குமே தன்னால் ஒரு பொறுப்பு வந்துரும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் சிங்கிள் பாய்ஸாக சுற்றலாம், கப்புலாக சுற்றலாம். ஆனால் அப்பான்னு வந்ததுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி டேக்ஸ் ப்ரியாரிட்டி. ஏன்னா அந்த குழந்தை நம்ம உருவாக்கின குழந்தை, நம்மளால் உருவாக்கப்பட்ட குழந்தை. அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும்னு கவலைப்படுறது. பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், சுற்றி மனிதர்கள் இருக்கலாம். அந்த குழந்தை நல்லவனா, நல்ல மனுஷனா, நல்லா வளர்க்கணும், நல்லா பண்ணணும் அப்படின்றது எல்லா பெற்றோருக்கும். அவங்க அப்படியே கொலைகாரனா இருந்து ஜெயிலில் இருந்தால் கூட அவங்களுக்கு பிள்ளைன்னும் போது யூ ஆல்வேஸ் ஹேவ் அ சாஃப்ட் ஸ்பாட் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் அப்பா. வாவ்! ஸோ நைஸ். அண்ட் வந்து சகோதரன். ஸோ நம்மளுடைய பிரதர்ஸ் அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம். என் பொண்ணையும் பையனையும் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோன்னா, என் பையன் வந்து பயங்கர அறிவாளி, பயங்கர இன்ட்ரோவர்ட்டு. என் பொண்ணு வந்து கொஞ்சம் வாலு. பட் ரொம்ப பேச மாட்டாங்க. ஷீ இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி ஃபேமிலிக்குள்ளே எல்லா வாலு சேட்டையெல்லாம் வெளில போனால் ஷீ இஸ் வெரி பொலைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஐ see a beautiful love between them. இவளுக்கு வேணும்னா அவன் காஃபி போட்டு வரதும், அவளுக்கு வேணும்னா இவன் காஃபி போட்டு வரதும், 2 பேரும் they take care of each other. I think siblings are meant to take care of each other. அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சின்னு வச்சுக்கோங்களேன். தாய் தந்தையர் ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம பாதி வயசுல தான் நம்ம வந்து ஒரு 25லேருந்து 30 வயசுல தான் கல்யாணம் பண்ணுறோம். அப்போ தான் நம்ம ஸ்பௌஸ் வர்றாங்க. அவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நம்ம குழந்தைங்க வர்றாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்மளோட பயணிக்கிறது வந்து நம்மளோட சிப்ளிங்ஸ் தான். அவங்களுக்கு தான் நம்ம சின்ன பிள்ளையில என்ன சேட்டையெல்லாம் பண்ணியிருக்கோம், பெரியவளாகும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வாழ்க்கையை நம்ம எப்படி ஸ்டடி பண்ணியிருக்கோம், நம்மளோட ஹோல் ஹிஸ்ட்ரி புக்கே அவங்க கையில் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளை எங்கே தட்டினா நம்மளை சரி பண்ணிக்கலான்னு அவங்களுக்கு சொல்ல தெரியும். ஸோ சிப்ளிங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப். ஓகே. ஸோ நம்மளோட எல்லா ப்ளஸ் அண்ட் மைனஸையும் வந்து தெரிஞ்சுக்கிற பர்சன் வந்து தெரிஞ்சுக்கிறாங்களா? அவங்க நம்ம கூடவே பயணிச்சிருக்காங்க. த ஹோல் ட்ராவலிங் த்ரூ அவுட் தேர் லைஃப் அண்ட் த்ரூ அவுட் அவர் லைஃப் வி ஹவ் ட்ராவல்டு வித் ஈச் அதர் இல்லையா? பிள்ளைங்களும் அதுக்கப்புறம் 30 வயசு 25 வயசுக்கு அப்புறம் தான் வர்றாங்க. கணவரும் அதுக்கப்புறம் தான் வர்றாங்க. ஸோ ஹூஸ் தேர் வித் யூ ஆல் த டைம்? அம்மா அப்பா நீங்கள் ஒரு 40-45 வயசு இருக்கும்போது, 50 வயசு இருக்கும்போது தே பாஸ் அவே. ஸோ இந்த டோட்டல் ஜேர்னியும் வர்றது வந்து சிப்ளிங்ஸ். ஓகே. அது ஒரு பொண்ணுக்கு வந்து அண்ணா தம்பின்றது வந்து இட்ஸ் லைக் பயங்கரமான காம்பினேஷன். அது பயங்கரமான காம்பினேஷன். அதாவது அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியலன்னா நைஸாக வந்து டேய் நான் இதை பண்ணிட்டேன்டா என்னடா பண்ணலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து அண்ணா இருந்தான்னா இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். தம்பியாக இருந்தால் அப்பப்போ மிரட்டலாம், டை இதை போய் வாங்கிட்டு வா, அது பண்ணு, யூ கெட் டு பாஸ் அரவுண்ட் சம்படி அப்படின்னா அது ஒரு சந்தோஷம். சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா பாப்பா எடுத்துட்டு வா எனக்கு கொடு அப்படின்னு கேட்டு வாங்குறதுலேருந்து ஒரு சந்தோஷம். ஸோ ஐ திங்க் அப்போ வளர ஆரம்பிக்கிறது வந்து என்னதான் கல்யாணம் பண்ணி, என்னதான் தனித்தனியாக போய், என்னதான் சொத்துக்கு சண்டை போட்டு, என்னதான் பிரச்சனை நடந்தாலும் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு அவங்கள முழுமையாக தெரியும். உங்களுக்கும் அவங்கள முழுமையாக தெரியும். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து மனுஷனை வந்து மாற்றும். நான் இல்லைன்னு சொல்ல. இப்போது நிறைய வந்து சிப்ளிங்ஸ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணுன்னா, ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, குழந்தை இருக்குது, அவங்களோட அண்ணன் தம்பி யாரோ இருக்காங்க, ஒரு
பேரண்ட்ஸ் இறந்து போயிடுறாங்க. ஒரு சொத்து பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து அந்த குழந்தைட்ட ஆரம்பத்திலேயே சொல்றாங்க. உங்க சித்தப்பா வந்து சொத்து எழுதி தரல, உங்க பெரியப்பா வந்து தரல, அது இதுன்னு சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப்ப பிரேக் பண்ணிடுறாங்க. நான் என்ன சொல்றேன், அந்த பிரச்சனை வந்து எப்படி சரி பண்ணலாம்னு நீங்க 2 பேரும் உட்காந்து கம்யூனிகேட் பண்ணி, இது எனக்கு வேணும், இது எனக்கு வேண்டாம். 2 பேரும் சரி பாதியா எடுத்துக்கலாம். இல்ல உனக்கு அதிகமா தேவைப்படுது நீ எடுத்துக்கோன்னு. குடுக்குறவன் கை மேல இருக்கும். எப்பயுமே குடுக்குறவன் கை மேல இருக்கும். குடுக்கணும். பறிச்சுட்டு போறவன் கை மேல இருக்காது. புடுங்கிட்டு போறவன் கை மேல இருக்காது. வாங்குறவன் கை மேல இருக்காது. குடுக்குறவன் கை மேல இருக்கும். கொடுங்கப்பா. என்ன வரப்போகுது? போம்போது அத நீங்களா எடுத்துட்டு போறீங்க? அந்த நிலத்தையோ, அந்த வீடையோ நீங்க போம்போது உங்க கூட கேரி பண்ணிட்டு போறீங்கன்னா, இட் இஸ் ஓகே. இந்த வாழ்க்கை தானே. இத விட நல்ல விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். பரவால்ல. குடுங்க. பி த பிக்கர் ஹேண்ட். பி த பிக்கர் பெர்சன். பி ஆன் த டாப் ஆல்வேஸ். குடுங்க. அப்ப இந்த சிப்லிங்ஸ் ப்ராப்ளம் பாதி குறைஞ்சிரும். இந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் தான் நெறைய வருது. அது இல்லன்னா, ஐ திங்க் தட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். போய் உங்க அண்ணா வீட்ல போய் அப்படி ஜம்முன்னு உட்காந்துட்டு, "ஏய் காஃபி குட்றா." அவன் பொண்டாட்டி இப்படியே பார்க்கும். அங்கேருந்து வந்தது நாட்டாமைய பாத்தியா? அப்படின்னு. பட் ஸ்டில் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். இந்த இந்த சின்ன சின்ன சொத்து பிரச்சனை, சின்ன சின்ன ம் மணின்ற மேட்டர வந்து தனியா எடுத்து வச்சுட்டீங்கன்னா, மணி வந்து நம்ம சம்பாரிச்சுக்கலாம். மணி வந்து வரும், போகும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு பேப்பர். மணி வேண்டான்னு நான் சொல்லவே இல்ல. ஆனா, அத சம்பாரிக்கணுன்ற எண்ணம் இருந்ததுன்னா, நம்மளால உழைக்க முடியும்னு ஹார்ட் ஒர்க் பண்ணி டிசிப்ளினோட அத கொண்டு வர முடியும்னு இருந்ததுன்னா, எப்படியாவது வரும் அந்த காசு. ஆனா, நான் அத பண்ணவே மாட்டேன். எனக்கு அவங்க வச்சுட்டு போனது குடு, இவங்க வச்சுட்டு போனது குடுன்னு சண்டை போடும்போது, இட் பிகம்ஸ் அக்லி. அதே காசு வந்து நீங்க வாங்கி, உங்க அண்ணன் வீட்டுக்கு பக்கத்திலேயே இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கிட்டு நீங்க அங்க வீடு கட்டிட்டு அங்கேயா போய் இருக்க போறீங்க? நீங்க இருக்கிறது மெட்ராஸ்ல. அவங்க இருக்கிறது வேற ஏதோ ஒரு ஊர்லன்னு வச்சுக்கோங்க. அத வாங்கி இப்ப என்ன பண்ணீங்க? எப்பயாவது உங்க புள்ள குட்டியோ, பேரன் பேத்தியோ விக்கணும். அதுக்கு இப்ப நீங்க உங்க அண்ணன் தம்பியோட சண்டை போடுறீங்க. இல்ல? Does it make sense when you break it open into simple terms? There is nothing beyond, the relationships that you have in life. உறவுகள் மிக முக்கியம். அத நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுக்காம விட்டுட்டோம். ஒருத்தர குற்றமாவே சொல்லி பிள்ளைங்க கண்ல அவங்கள குற்றவாளியா காட்டிட்டோம். நம்ம தான் அத சரி பண்ணணும். நம்ம தான் சொல்லிக் குடுக்கணும். இட் இஸ் ஓகே. there is a problem between me and my brother. It is okay. That is set aside. You guys have a proper relationship with your uncle. You guys have a proper relationship with your auntie. உங்க அத்தை வீட்டுக்கு போணுமா போ. உங்க சித்தப்பா வீட்டுக்கு போணுமா போ. உங்க மாமா வீட்டுக்கு போணுமா போ. You have that relationship. அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கல. நம்ம பணத்தை கொண்டாந்து நடுவுல வச்சு பிள்ளைங்களையும் பிரிச்சுட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு பிள்ளை வச்சிருக்கோம். அதுங்களுக்கு நாளைக்கு நம்மளுக்கு அப்புறம் அந்த கசின்ஸ் தான். ஸோ இப்போ யூ ஹாவ் டு பில்ட் தட் பிரிட்ஜ். இப்போ பண்ணலைன்னா இட் பிகம்ஸ் வெரி difficult at one point when they really need someone. கடவுள் கிருபையில எல்லாரும் நல்லா இருக்கட்டும். ஓகே. ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல ஏதோ ஒரு நீடு வரும்போது ஒருத்தர் கூட வந்து நிக்கிறதுக்கு வேணும். அண்ணன் தம்பி இல்லாம ஒத்த பிள்ளையா வளர்க்குறோம். ஸோ தம்பி பிள்ளையோ அண்ணன் பிள்ளையோ தான் நம்ம பிள்ளை கூட சேர்ந்து வளரணும். நான் சொன்ன மாதிரி siblings is a very important relation. Since you don't have siblings anymore, can we have the cousins as siblings and move with them and play with them and be with them and grow with them? That will build a beautiful, a network within them. அப்படின்னு அது வந்து ஒரு கட்டாயமா செய்ய வேண்டிய வேலைன்னு நினைக்கிறேன். எல்லா பேரண்ட்ஸும் அந்த மணியை எடுத்து தனியா தள்ளி வச்சுட்டு உங்க சண்டையெல்லாம் நீங்க உங்களோட வச்சுக்கோங்க. குழந்தைங்களா வளர விடுங்கன்றேன் நான். ஆக்சுவலி இப்போ ஒரு செட்டா மைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் சண்டை போட்டா என்ன, ஸோ கசின்ஸ் நாங்க வந்து ஜாலியா இருப்போம். நாங்களும் ஒன்னா சேர்ந்தா வந்து எங்க அப்பாவை பத்தி அவன் பேசுறதோ அவங்க அப்பாவை பத்தி நான் பேசுறதோ இதுதான் நாங்க வந்து இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். ஜெனரேஷன் இஸ் வெரி மெச்சூர்ட். நான் சொன்ன மாதிரி யூ கைஸ் ஆர் கிரேட் யார் கிரேட். எப்படின்னா நீங்களாம் அந்த ஸ்டேஜ் தாண்டிட்டீங்க. நீங்கள் 2 பேரும் எப்படியாவது அடிச்சுன்னு போங்க. நான் என் கசினு நாங்கள் 2 பேரும் வெளில போய் சாப்பிட்டு நாங்கள் 2 பேரும் கதை அடிச்சு நாங்கள் 2 பேரும் சினிமாவுக்கு போகிறோம்னா தட் இஸ் அ க்ரோன் அப் மைண்ட். இது கொஞ்சம் சிட்டில எல்லாம் இட் இஸ் லாட் பெட்டர். பட் வி ஸ்டில் ஹாவ் டு ரீச் டீப் இன்சைட் டு பீப்புள் வேர் தே ஆக்சுவலி நீட். கிராமங்களில் இருக்கவங்க, நகரங்களில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம யூ ஹாவ் டு ரீச் அவுட் டு டெல் தம் இட்ஸ் ஓகே. அவங்க அடிச்சுக்கிட்டோம்டா, நீங்கள் அண்ணன் தம்பிடா, ஜாலியாக இருங்க, அப்படி சேர்ந்துருங்க, சேர்ந்து வளருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா எப்பயுமே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா இன்னைக்கு நான் 1000 கோடி சம்பாரிச்சிட்டேயா, எனக்கு வேற ஆளே வேணாம். யாரோ ஒருத்தர் கூட இப்போ ரீசெண்டாக சொன்னார், எனக்கு ஃபேமிலியே வேண்டாம், நான் சிங்கிள் மேனாக இருக்க போகிறேன்னு ஒரு ஃபவுண்டர் சமன் டோல் ரீசெண்ட்லி. அதில் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் சொல்லட்டுமா? ஓகே. நீங்கள் என்ன ஃபோன் வச்சுருக்கீங்க?
iPhone 13 Pro. ஷோ என்ன ஃபோன் அது? இப்படி காட்டுங்க. ஐஃபோன். Yeah. ஓகே, ஃப்ரண்ட்டை காட்டுங்க. இது யார் தயார் பண்ணா ஃபர்ஸ்ட்? ஐயோ, இந்த மாதிரி ஜிகே क्वेश्चन கேட்கல. ஓகே, ஸ்டீவ் ஜாப்ஸ். ஆ. ஓகே, அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஒரு கராஜ்ல வேலை செஞ்சு 7 கிலோமீட்டர் 7 மைல் ஸ்னோல நடந்து ஆமா. போயெல்லாம் ம். சாப்பிட்டிருக்காரு, சாப்பாடு இல்லாம. Okay. கரெக்டா? hundreds of millions and billions he earned with this product. He made sure that product was very very successful. உலகம் ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரியும். சவுத் ஆஃப்ரிக்கா போனீங்கன்னா தெரியும், ஆஸ்திரேலியா போனீங்கன்னா தெரியும், இந்தியா வந்தீங்கன்னா தெரியும், ஏஷியா போனீங்கன்னா தெரியும். எங்கே எந்த கண்ட்ரிக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சாலும் இருக்கிற உலக நாடுகள் அத்தனை பேருக்கும் ஐஃபோன் தெரியும். ஹி மேட் ஷூர் ஆஃப் தட். கரெக்ட். அவர் சாகும்போது ஒரு புக் எழுதி வச்சுட்டு செத்து போனார். இவ்வளவு பணம் இருந்தும் நர்ஸு தான் எனக்கு மாத்திரை கொடுக்குறாங்க, என்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு மனுஷன் இல்லைன்னு. I have a lot of people. I'm paying empty number of people. Like அவ்வளோ பேருக்கு கொடுக்குறேன். They are all caring for me, but I didn't find love in their care. I missed my life. And he told, please don't do that. You need relations in life. You need people in life. You can be single now because your blood is hot until 40, until 50 maybe. 45, 50 வரைக்கும் ஓகே. அந்த 50க்கு அப்புறம் உங்க உடம்பு உங்களை ஒரு படுத்தும். லாட் ஆஃப் சேஞ்சஸ் வரும். ஒரு தள்ளாமை வரும், ஒரு இயலாமை வரும். ஒரு எவ்வளவு பண்ணாலும், எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணி, எவ்வளவு பில் பண்ணி என்ன பண்ணாலும் த ப்ராசஸிங், த ஏஜ், ஒரு மரம் வளர்ற மாதிரி ஒரு மனிதன் வளர்றான்னு வச்சுக்கோங்களேன். அப்போது யூ ஹாவ் டு give up on something. You're not able to do something. You need family. You need someone to be with you. அது யாராக இருந்தாலும். ஸோ build the bridges. We all burnt our bridges. அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. எல்லாரும் எல்லா சைடும் எரிச்சு தள்ளிட்டோம். அம்மா அப்பா வேண்டாம், சித்தி சித்தப்பா வேண்டாம், ஸ்கூலில் யாரோடைய பேசாத, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது, கீழே போய் தனியாக விளையாடாத. ஸோ எங்கேயுமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இப்போ நாங்களாம் தெருவில் விளையாண்டோன்னா எங்கள் தெரு மொத்தத்துக்கும் எங்களுக்கு தெரியும். 7 மணிக்கு ஹிந்தி டியூஷன் வந்து 7:10க்கு நான் வீட்டுக்குள்ளே போயிடணும். 7:15க்கு இப்படி ரோட்டில் நடந்துட்டு இருந்தேன்னா அந்த டீச்சர் அம்மா கேட்பாங்க, அந்த டெய்லர் அம்மா கேட்பாங்க, அந்த ஐயர் வீட்டம்மா கேட்பாங்க, நாயுடு வீட்டம்மா கேட்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க, நீ என்ன இங்கே சுற்றிட்டு இருக்க, வீட்டுக்கு போகல இன்னும். யூ கெட் இட். ஒரு கம்யூனிட்டி ஃபீல். அந்த மொத்த தெருவுமே தே டுக் கேர் ஆஃப் ஈச் அதர். அதே மாதிரி எங்கள் அம்மா யாரையாவது பார்த்தா என்ன இன்னும் வீட்டுக்கு போலையா நீ அப்படிங்கும். ஸோ தே ஆல் டுக் கேர் ஆஃப் ஈச் அதர். வி டோன்ட் ஹேவ் கம்யூனிட்டிஸ் எனிமோர். இப்போ தே ஆர் பில்டிங் ஸ்டார்ட்ஸ் ஸ்மால் கம்யூனிட்டிஸ். ஒரு 5-6 பேர் ஃப்ரெண்ட்ஸு, 5-6 பேர் உமன்னு. இதுவுமே ஐ திங்க் த இனிஷியேஷன் இஸ் மோஸ்ட்லி டன் பை உமன் டு கிரியேட் த கம்யூனிட்டி, டு பில்ட் பிரிட்ஜஸ் பிட்வீன் பீப்புள். பில்ட் பிரிட்ஜஸ் யார்? ஸ்டார்ட் பர்னிங் ஷிட். ஸ்டாப் இட். டோட்லி ஸ்டாப் பர்னிங் ஷிட். ஸ்டார்ட் பில்டிங் பிரிட்ஜஸ். யூ நீட் to be able to reach someone at some time. When you're about to fall, you want to hold somebody's hand. கொடுங்கப்பா. நீங்கள் கொடுக்க அந்த ரிலேஷன்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் அவங்களும் அவ்வளோ திருப்பி தருவாங்க. தரமாட்டேன்னு யாருமே சொல்ல முடியாது. நான் என்ன சொல்கிறேன், நான் மட்டுமே கொடுத்துட்டே இருக்க முடியுமா? இது எல்லாருடைய கேள்வி. என்னோட பழைய நிறைய பாட்காஸ்ட்டில் அவங்களோட கேள்வி வந்து நான் மட்டுமே தான் கொடுக்குற ஆளாக இருக்கேன், நான் மட்டுமே தான் அந்த சாவி எடுத்து மாட்டுறேன், அப்போது நான் மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் கொடுக்கணுமா? ஏன் நான் மட்டும் கொடுக்கணும், ஏன் அவங்க கொடுக்கக்கூடாது அப்படின்றது ஒரு 1000, 5000, 10,000, 1,00,000 பேருக்கு மேலே இந்த கேள்வி என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஐ வாண்டட் டு ஆன்சர் தட். கொடுத்தவன் கெட்டே போனதே இல்லையா? நீ உன் கையில் இருக்கிறத கொடுக்க உன் கை காலியாக கடவுள் கொடுத்துட்டே இருப்பார் உனக்கு. நீ என்னோடது எல்லாத்தையும் இப்படி பத்திரமா வச்சுருந்தேன்னா அவர் எப்படி கொடுப்பார்? யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் ஆல்ரெடி ஃபுல். ஹி ஹஸ் நோ பிளேஸ் டு கிவ். ஸோ give the love to people, give your emotions to people, give your support to people, be there for them. அவங்களுக்கு செய்ய உனக்கு செய்யறதுக்கு இன்னும் 100 பேர் வருவாங்க. நம்ம இப்படி க்ளோஸ்டாக இருந்தோன்னா யூ கேன் ரிசீவ் எனி திங். நீங்கள் கொட்ட உங்களுக்கு கொட்டும். திஸ் இஸ் யூனிவர்சல் கார்மிக் ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. நீங்கள் கொடுக்க வளருவீங்க. எதை வேணாலும் கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம், சந்தோஷமாக கொடுக்கலாம். சரி போ, இதெல்லாம் வேணும், உனக்கு என்ன அம்மாவோட நகை வேணுமா வச்சுக்கோ, உனக்கு என்ன அப்பாவோட சொத்து வேணுமா வச்சுக்கோ, நான் சம்பாரிச்சுக்கிறேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிற தன்னம்பிக்கை இருக்கிற பீப்புள் வேணும் நம்மளுக்கு, இல்லையா? எல்லாரும் இருக்கிறதுக்கே அடிச்சுக்கிறோம். புதுசாக அவன் உலகம் ஃபுல்லாக புதுசாக கண்டுபிடிச்சி புதுசாக 13 வயசு பையன் 14 வயசில் போய் அல்பூஷில் உட்காந்துட்டு அவன் அடித்து தூள் கிளப்புறான் 1000 கோடி ரூபாய்க்கு. நம்மளால் முடியாதா என்ன? ஸோ why don't we try that? Why don't we groom ourselves to get bigger and bigger instead of getting into the same pot and fighting with whoever is inside there? Come out of the pot, come out of the box, go out in the world. There are 1,000 ways. Find a way to make your way, make your path to get your goals instead of fighting
சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் விட்டுடுச்சு போ, நான் பார்த்துக்கிறேன், நான் அடுத்தது என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன். I'll grow. ஒரு செட் ஆஃப் பர்சன் வந்துட்டு எனக்கு அந்த பெஸ்ட் பர்சன் யாரு, ஸோ அப்படின்றத வந்து சர்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. நாம அந்த பெஸ்ட் பர்சனா இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்றத ஏன் வந்து யாரும் கேட்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டீங்க. உங்களுடைய புத்தியையும் உங்களுடைய தாட் ப்ராசஸையும் சரியான ஒரே நேர்கோட்டில் வச்சுக்கோங்க. அதாவது ஒருத்தவங்க உங்களை புகழும்போது அப்படியே பெருசாகிடக்கூடாது, அந்த ஈகோ அப்படி கும்முன்னு வளரக்கூடாது. ஒருத்தவங்க உங்களை திட்டும்போது உங்கள் ஈகோ சுருங்கவே கூடாது. அது வந்து அவங்களுடைய ஒப்பீனியன், புகழ்ந்தவங்களோட ஒப்பீனியன் அது, இழிச்சு பேசினவங்களோட ஒப்பீனியன் அது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.